எண்ணும் எழுத்தும். கட்டகம் 3 வகுப்பு 4. அனைவருக்கும் வணக்கம். கட்டகம் 3 தாவரங்கள் பாடத்திற்கு 3 செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதைப்பற்றி இந்த காணொளியில பார்க்க போறோம். முதல்ல பூங்கொத்து செய்வோமா என்ற செயல்பாட்டை இப்ப நாம பார்க்க போறோம். மாணவர்களை 2 குழுக்களா பிரிச்சுக்கணும். அவங்கள பூங்கொத்து செய்ய வைக்கணும். பூங்கொத்து செய்ய தேவையான தாவரங்கள் கொடுக்கும்போது பூக்கும் தாவரங்களையும் பூவா தாவரங்களையும் அறிமுகப்படுத்தணும். பூவா தாவரங்களை அறிமுகப்படுத்தும்போது உண்ணத்தகுந்த பூஞ்சை, ஈஸ்டை மாணவர்களிடம் காட்டலாம். தீங்கு விளைவிக்கக்கூடிய காளான்களை தவிர்க்கணும். தொடர்ந்து மாணவர்களிடம் பூஞ்சைகளை காண்பித்து கலந்துரையாடணும். பின்னர் தாவரங்கள் பச்சை நிறத்தோடு காணப்படுவதன் காரணம் தாவரங்கள்ல பச்சையம், அதாவது குளோரோஃபில் நிறமே உள்ளது என்பதை விளக்கணும். தாவரங்கள் பச்சையம், நீர், சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை பயன்படுத்தி உணவு தயாரிப்பதே ஒளிச்சேர்க்கை என்பதை விளக்கவும். தாவரங்களில் உள்ள நிறமிகளின் அடிப்படையில் பச்சையம் உள்ள, பச்சையம் அற்ற என்ற 2 வகையாக பிரிக்கலாம் என கூறணும். தொடர்ந்து மாணவர்களை 2 குழுக்களா பிரிச்சு 2 வட்டங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். அதில் பச்சையமுள்ள தாவரம், பச்சையமற்ற தாவரம் என்ற சொல்லட்டையை ஒவ்வொரு வட்டத்திலையும் வைக்கணும். ஒவ்வொரு குழுவினரிடமும் ஒரு படத்தொகுப்பை கொடுத்து அதனை உற்று நோக்கி கலந்துரையாடி பச்சையமுள்ள மற்றும் பச்சையமற்ற தாவரங்களை வகைப்படுத்தி வட்டத்திற்குள் வைக்க சொல்லணும். சரியாக வகைப்படுத்திய குழுவினரை பாராட்டணும். வகைப்படுத்திய சொல்லட்டைகளை திருப்பி பார்த்து அதில் தாவரங்கள் பச்சை நிறத்துடனோ பச்சை நிறமற்றும் இருக்கும் காரணத்தை படிக்க சொல்லணும். மாணவர்களிடம் தாவரங்களின் பட அட்டைகளைக் கொண்டு தோரணம் செஞ்சும் ஏற்கனவே செய்த பூங்கொத்தையும் அறிவியல் களஞ்சியம் பகுதியில காட்சிப்படுத்த சொல்லணும். மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கொடுக்கப்பட்ட வினாவிற்கான விடையை கண்டுபிடித்து வர சொல்லணும். தொடர்ந்து பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்ய வைக்கணும். செயல்பாடு 8, வண்ணம் தீட்டி அறிவேன். முந்தைய பாடவேளையில் மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கேட்கப்பட்ட வினாவிற்கான விடையை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும். வண்ணம் தீட்டி அறிவேன் என்ற செயல்பாட்டை இப்போ நாம பார்க்க போறோம். மாணவர்கள் மகிழ்ச்சியோடு வண்ணம் தீட்டி இலைகளை அச்சு எடுப்பதன் மூலம் பாகங்களை அறிந்து கொள்ளும் வகையில் இந்த செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கு. மாணவர்களிடம் இலைகளை கொடுக்கும்போது ஒரு வித்திலை மற்றும் 2 வித்திலை இலைகளை கலந்து கொடுக்கணும். மாணவர்கள் வரைந்த படங்களைக் கொண்டு இலையின் பாகங்களை அறிமுகப்படுத்தணும். தொடர்ந்து வாசித்து அறிவேன் பகுதியில் இலையின் பாகங்கள் என்ற தலைப்பை வாசித்து கட்டகத்தில் உள்ள வினாக்களுக்கான விடைகளை பாடக்குறிப்பேட்டில் மாணவர்களை எழுத சொல்லணும். அடுத்ததா ஆசிரியர் ஒரு பெரிய இலையின் படத்தை தரையில வரைஞ்சு அதில் பாகங்களை குறிச்சு இலையின் ஒவ்வொரு பாகங்களாக கூற மாணவர்கள் ஓடிச் சென்று சரியான இலையின் பாகத்தின் மேல நிக்கணும். சரியாக விளையாடிய மாணவர்களை ஆசிரியர் பாராட்டணும். தவறாக விளையாடிய மாணவர்களுக்கு இலையின் பாகங்களை மீண்டும் அறிமுகம் செஞ்சு சரியா விளையாட வழிகாட்டணும். தொடர்ந்து மாணவர்களை தேடித் திரட்டுவேன் பகுதியிலுள்ள உலர் தாவர தொகுப்பை செய்து அறிவியல் களஞ்சியம் பகுதியில் காட்சிப்படுத்த சொல்லணும். செயல்பாட்டின் இறுதியில் பயணம் செய்வோம் பகுதியிலுள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்ய வைக்கணும். செயல்பாடு 9, உணவை தருவேன். அடுத்ததா நாம உணவை தருவேன் என்ற செயல்பாட்டை பார்க்க போகிறோம். ஆசிரியர் வாழையின் படத்தை காண்பித்து கட்டகத்தில் உள்ள வினாக்களை கேட்கணும். மாணவர்கள் கூறும் பதில்களை கரும்பலகையில் எழுதி சரியாக பதிலளிக்கும் மாணவர்களை பாராட்டணும். மாணவர்கள் விளையாடுவதன் மூலம் உணவாக பயன்படக்கூடிய தாவரங்களின் பாகங்களை அறிஞ்சு கொள்ளும் வகையில இந்த செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் மாணவர்களிடம் ஒரு போட்டியின் மூலம் உணவாக பயன்படும் தாவரத்தின் பாகங்களை தெரிஞ்சு கொள்ளலாமா என கூறி செயல்பாட்டை தொடங்கணும். இந்த செயல்பாட்டை செய்ய உண்மை பொருள்களை பயன்படுத்துவது சிறப்பா இருக்கும். மாணவர்களை 2 குழுக்களா பிரிச்சுக்கணும். ஒவ்வொரு குழுவிற்கும் முன்பாக தரையில
ஒரு வட்டத்தை வரைஞ்சு அதை 6 பகுதிகளாக, அதாவது விதை, வேர், தண்டு, இலை, பூ, பழம் என பிரிச்சுக்கணும். ஒவ்வொரு குழுவினருக்கும் உண்மை பொருள் அல்லது பட அட்டைகள் கொண்ட தொகுப்பை கொடுக்கணும். ஆசிரியர் தொடங்கலாம் என்று கூறியவுடன் உண்மை பொருள் அல்லது பட அட்டையை பார்த்து தாவரத்தின் எந்த பகுதி உணவாக பயன்படுகிறதோ அதற்குரிய இடத்தில் வைக்க சொல்லணும். விரைவாகவும் சரியாகவும் தாவரங்களின் உண்ணத்தகுந்த பாகங்களை வகைப்படுத்தக்கூடிய குழுவை பாராட்டணும். உதவி தேவைப்படக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டணும். முடிவில் மாணவர்களைக் கொண்டே உணவாக பயன்படக்கூடிய தாவரங்களின் பாகங்களை தொகுத்து கூற சொல்லணும். பின்னர் மாணவர்களை தேடி திரட்டுவேன் பகுதியிலுள்ள சுற்றுப்புறத்தில் காணப்படும் தாவரங்களில் எந்த பகுதி உணவாக பயன்படுகிறது என்பதை பயிற்சி நூலில் எழுதி வர சொல்லணும். இறுதியாக பயணம் செய்வோம் பகுதியிலுள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்ய சொல்லணும். இதோட 2ஆம் பருவத்திற்கான செயல்பாடுகள் அனைத்தும் நிறைவு பெறுகிறது. 3ஆம் பருவத்திற்கான கட்டக விளக்க காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.